தமிழ்நாட்டுடைய முன்னாள் அமைச்சருடைய வீட்டுல இப்போ வந்து இடி ரெய்டு போயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி இணைக்க பல முயற்சி மேற்கொண்டாங்க. இந்த சூழ்நிலை ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல திரு விஜயபாஸ்கர் வீட்டுல இடி ரெய்டுன்றது நானும் காலையில பார்த்தேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெய்டுகள் என்பதும் இடி ரெய்டு என்பது இந்த மாதிரி எத்தனையோ ரெய்டுகளை தினந்தோறும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது அனைத்து அமைச்சர்களுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த இடி ரைடுன்றத வந்துகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், யாராக இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் தப்பு செய்தா அவங்க நிச்சயமாக நீதி அரசர்கள் முன்னாடி நின்று அதை நிரூபிக்கணும். அது யாரா இருந்தாலும் கேப்டன் எப்பயுமே சொல்றதுதான், தப்பு பண்ணா உப்பு தின்னுதான் ஆகணும். ரெய்டு தான் வந்திருக்காங்க, அதுல அவர் கரெக்டானவர் என்பதை விஜயபாஸ்கர் அவர்கள் ப்ரூஃப் பண்ணட்டும். ப்ரூஃப் பண்ணி சட்ட ரீதியாக அவர் எந்த தவறும் செய்யல அப்படின்றத நிரூபிச்சா இந்த ரெய்டு எல்லாமே அரசியலில் இருப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக வரும். இதையெல்லாம் எதிர்கொள்ள தைரியமானவர்களும் அது அரசியலுக்கே வர முடியும். அதனால இந்த ரெய்டுகள் பல்வேறு பக்கத்துல நம்ம எல்லா தினந்தோறும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இதுவும் யூஸ்வலா தான் நான் இதை நினைக்கிறேன். அதான் இப்ப காலையில் உங்ககிட்ட சொன்னேன், வெத்தலைப்பாக்கு மாத்தியாச்சு. ஆமா, வெத்தலைப்பாக்கு மாத்தி உறுதி செய்யப்பட்டுருச்சு. தேதி மட்டும் பின்னாடி உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அதான் சொல்லிட்டல, அதுதான் என்ன அர்த்தம், வெத்தலைப்பாக்கு மாத்தி உறுதி செய்யப்பட்டாச்சு, தேதிக்கு மட்டும் பின்னாடி நாங்கள் அறிவிக்கிறோம். அதுவரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதெல்லாம் இன்னும் நாங்க டிசைடே பண்ணலங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், பத்திரிகையாளருக்கு எப்படின்னா உடனே எல்லாத்தையும் சொல்லிடணும், அப்படிதான் உங்களுக்கு ஆசை. நான் பொறுமையா இருங்க. இல்ல, நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன். இப்போ உறுதின்றது சொல்லிட்டேன், டேட் உங்களுக்கு நான் சொல்றேன், யாருக்குன்றதையும் நான் பின்னாடி சொல்றேன். அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே பாசிட்டிவாக சந்தோஷமாக நல்லபடியாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல முடிவு எடுத்தாச்சு. வெத்தலைப்பாக்கு மாத்திட்டோம். உறுதியாக வெகு விரைவில் தேதியும் யார் அந்த வேட்பாளர் யார் என்பது வெகு விரைவில் உங்களுக்கு நாங்கள் சொல்றோம். இன்னைக்கு நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு. நேர்காணல் முடித்த உடனே நாங்கள் யார் எங்களுக்கு கிடைச்சிருக்க 5 தொகுதியில் யார் வேட்பாளர் என்பதை இன்னைக்கு இறுதி செய்து விடுவோம். இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வேட்பாளரை அறிமுகம் செய்துவிட்டு 24ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கே எங்க வேட்பாளர்களும் அங்கே அறிமுக கூட்டம் நடத்த இருக்கிறோம். அதோட நாங்களும் நேரடியாக வேட்பு மனு தாக்கல் 25ஆம் தேதி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதிமுக கூட்டணியை சேர்ந்த எல்லாருமே 25ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்வதாக இருக்கிறோம். வேட்பு மனு தாக்கல் செய்த உடனே எல்லோரும் களத்துக்கு சென்று தேர்தலுக்காக எங்கள் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறோம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் தனிச்சே நாங்க களம் கண்டவங்க. அதனால எத்தனையோ தேர்தல்களை இந்த 19 வருஷத்துல நாங்க பார்த்துட்டோம். சரிங்களா, இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி எங்களோட அமைஞ்சிருக்காங்க, மீண்டும் கைகோர்த்து இருக்காங்க. இந்த வெற்றி இரட்டிப்பு மகிழ்ச்சியோட ரெட்டிப்பு மகிழ்ச்சியோட வெற்றி உறுதி என்கின்ற அளவுல இந்த கூட்டணி நிச்சயமாக தேர்தல் முடிவுகள் வரும்போது உங்களுக்கு அது தெரிய வரும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன்.